நான் எழுதின ஃபர்ஸ்ட் புக் வந்து இதுதான். இதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக தான் இருந்தது. 1 வருஷமாக உட்காந்து பொறுமையாக தான் எழுதினேன். சின்ன புக்காக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அந்த புக்கை நான் எதுக்கு எழுதினேன், எப்படி எழுதினேன், அண்ட் எழுதும்போது அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, அண்ட் இந்த புக்கை யார் யாரெல்லாம் படிக்கலாம், உங்களுக்கு இந்த புக்கிலேருந்து என்ன கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட இது 1 இயர் ஆஃப் ஜேர்னி அப்படின்றனால ஒரு வருஷம் உழைப்பை வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஐம் அப்துர் ரஹ்மான். 4 விஷயமாவது தெரிஞ்சுக்கணும், 4 பேர் பேசினா அது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும், ஜென்ரலாக கொஞ்சமாவது நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் தெரியணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும். இந்த ஸ்கூலு, காம்படிஷனு, காலேஜுங்கெல்லாம் போகும்போது ஸ்டேஜ்லேருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுவாங்க, ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு ஆப்ரஹாம் லிங்கனே தெரியுமான்றது தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு சின்ன வயசில் இருந்தது. ஆனால் அப்போ ஒரு பிரச்சனையும் இருந்தது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்த எனக்கு அது எந்த 4 விஷயம் அப்படின்றது தெரியல. எதை படித்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும், நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும்ல. ஸோ அப்போ தான் நம்ம சரி ஓகே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து படித்து பார்ப்போம். அதாவது உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரே புக்கில் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி புக் எடுத்து படித்து பார்ப்போம், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் எடுத்தேன், படித்தேன், பார்த்தேன். அப்போ எனக்கு மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புக்ஸ், அதாவது உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு அடக்கி இருக்க புக்ஸ் வந்து ஒன்று அதோட சைஸ் வந்து இப்படி இருக்குது. இது எங்கே நான் படிக்கிறது சொல்லுங்கள், எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கிறது? நம்ம நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஸ்கூல் போயிட்டுருக்கோம், காலேஜ் போயிட்டுருக்கோம், அதிலே நம்மளுக்கு நிறைய வேலை தராங்க. இந்த வேலையை நம்ம எப்போ பண்ணுறது? இல்லை இந்த மாதிரி புக் எடுத்தாலும் அதோட சைஸை மட்டும் பாருங்களேன், என் ஃபேஸோட பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது கவுண்டர் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏதாவது ஒரு சின்ன புக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு தேடல் இருந்தது. அதாவது இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கணும், சைஸு கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஃபர்மேஷன் இருக்க புக்கெல்லாம் தேடினேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 4 விஷயங்கள் இருக்கிற புக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அண்ட் சின்னதாக இருக்க புக்கில் அந்த 4 விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. இதுதான் என்னோட பிரச்சனையாக இருந்தது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்ம ஏன் எழுதக்கூடாது? சைஸும் கம்மியாக இருக்கணும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் என் சொந்த கதையும் இருக்கக்கூடாது, எவ்வளோ டேட்டா முடியுமோ அவ்வளோ டேட்டா உள்ளே வச்சு ஒரு புக்கை எழுத முடிஞ்சால் என்ன அப்படின்றத நான் நினச்ச மாதிரி அந்த புக்கையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். புக்கு எழுதலான்னு முடிவான உடனே சரி ஓகே, முதல்ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணலாம், அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டு இருந்தேன். அதை அண்டர்லைன் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்டாக இருந்தது, நிறைய விஷயங்கள் தேவையாக இருந்தது. இந்த கோர்ஸ் புக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் படித்து 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்றதுக்காக உட்காந்து 6 மாதம் படித்து, அந்த நம்ம புக்கில் இருக்க ரெஃபரன்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட 4-5 பேஜஸ் போகும். எத்தனை புக்கில் இருந்து படிச்சிருக்கேன் அப்படின்றதே 4-5 பேஜஸ் போகும். ஸோ அவ்வளோ புக்ஸ் வந்து படித்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து இவ்வளோ நோட்ஸில் எழுதி வச்சேன். ஸோ 6 மாதம் கழித்து திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது, நிறைய அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன், திருப்பியும் சைஸு பெருசாக இருந்தது. நான் புக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டது காரணமே அதோட சைஸு சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எந்த விஷயம் முக்கியமான விஷயம், எந்த விஷயம் வந்து முக்கியம் இல்லாத விஷயம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ தேவையான புக்ஸ் வீட்டில் இல்லாத காரணத்தினால் வண்டி எடுத்துக்கொண்டு நான் சென்னை சென்றேன். அங்கே அண்ணா லைப்ரரி, எங்கள் காலேஜ் லைப்ரரி, எங்கள் காலேஜோட ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் 2nd ஃப்ளோரில் ரைட் சைடில் ஒரு புக்கு கடை இருக்கும், அங்கே ஹிகின்ஸ் பாதாம், இந்த மாதிரி எல்லா கடையிலையும் போய் புக்ஸ் எல்லாம் வாங்காமல் அங்கேயே நின்று படித்து நோட்ஸ் எழுதி கிட்டத்தட்ட எல்லா புக்ஸையும் எடுத்தேங்க. எல்லா புக்ஸையும் எடுத்து எல்லா புக்ஸ்லேயும் எந்த விஷயத்தை திருப்பி சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு புக் ஏ, புக் பி, புக் சி, புக் டி அப்படின்னு 4 புக் இருக்குது அப்படின்னா, இந்த 4 புக்லேயும் காமனாக சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தனியாக எடுத்தேன். இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள், அதனால தான் இந்த 4 புக்லேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையாக இருக்க விஷயங்கள், ரொம்ப முக்கியமாக இருக்க விஷயங்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சேன். இந்த மாதிரி நான் 8 மந்த்ஸ் கலெக்ட் பண்ண அந்த எல்லா டேட்டாவையும் ஒரே நோட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதான் சைஸை சின்னதாக்குறதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தேடி பொறுமையாக ஒரு நோட்டை எழுதி முடித்து அந்த நோட்டை தொலைச்சிட்டேன். அந்த நோட்டை தொலைச்ச அப்புறம் தான் எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி, ஒரே டிப்ரெஷனாக இருந்தது எனக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நோட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு. எழுதி முடித்த அப்புறம் தான் எனக்கு படித்து பார்க்கும்போது தெரிஞ்சுது, புக்கு வந்து மறுபடியும் ஒரு ஹிஸ்ட்ரி புக் மாதிரி இருக்குது.
படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி நம்ம லாங்குவேஜை மாற்றுவோம், ரொம்ப சிம்பிளாக்குவோம், ரொம்ப படித்தா அது கதை மாதிரி வரணும், அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கதை புக்கு அவங்க எப்படி எப்படி எழுதுகிறாங்க, அதுக்கு பவர் ஆஃப் ஏ சப்கான்ஷியஸ் மைண்டு, நல்லா பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க எப்படி அதை கதை மாதிரி எழுதுறாங்கன்றதை பார்த்து இந்த புக்கையும் இப்போ ஹிட்லர் இன்னைக்கு பிறந்தார், இன்னைக்கு செத்தார், இன்னைக்கு வாழ்ந்தார், இன்னைக்கு இந்த போருக்கு போனார்னு எழுதாமல் ஹிட்லர் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே ஒரு கதை மாதிரி, ஹிட்லர்னா அப்படியே ஒரு கதை மாதிரி, கால் மார்க்ஸ்னா அவரோட கதை மாதிரி, லெனின்னா அவரோட கதை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டியும் அப்படியே ஒரு கதை மாதிரி, அதை ஹிஸ்ட்ரியை ஒரு கதை மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புக்கை நான் எழுதினேன். என்ன தான் லாங்குவேஜை மாற்றினாலும் ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அதில் ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கணும். படம் பார்க்காம புக்கு படிக்கவே முடியாது என்னால். ஸோ அதனால் நம்ம புக்லேயும் சரி கொஞ்சமாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ யார் படித்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ என்ன பண்ணேன், நம்மளுக்கு பட்ஜெட் தான் டைட் ஆச்சு இல்லை. ஸோ ஆர்கிடெக்சர் ஒருத்தரை பிடிச்சி, அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காரு, ஆர்கிடெக்சர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் சொல்லி அவர்கிட்ட 1 month உட்காந்து ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட இந்த புக்கில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த புக்கு சைஸும் சின்னதாக இருக்குது, நிறைய டேட்டாவும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் லாங்குவேஜும் கொஞ்சம் சிம்பிளாக எழுத ட்ரை பண்ணி. அண்ட் இந்த புக்கோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் 230 rupees தான். அண்ட் இந்த வீடியோ கடைசியில் அது ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, அது என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி அதெல்லாம் விடுங்க, இந்த புக்கில் என்ன இருக்குது, இதை யார் வாங்கலாம் அப்படின்னா, இந்த புக்கில் வந்து அந்த காலத்து, அதாவது ஏன்சியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த காலத்துலேருந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா அந்த காலத்துலேருந்து World War II முடிவு வர இந்த புக்கில் எல்லாமே இருக்குது. World War II முடிஞ்சதுலேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதும் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா எப்படி இருந்தது, அது என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்குது. ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. அண்ட் சைனா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. அண்ட் நான் இந்தியாவில் பிறந்தனால எனக்கு கொஞ்சம் பேட்ரியாட்டிசம் ஜாஸ்தி. ஸோ இந்தியாவை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இப்போ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க, செங்கிஸ்கான், ஹிட்லரு அண்ட் ஆப்ரஹாம் லிங்கன், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க நிறைய பேரோட பயோகிராஃபிஸும் இந்த புக்கில் ஒரு கதையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் லீடர்ஸு, ஃபேசிசம்னா என்ன, ஃபெமினிசம்னா என்ன, ரேசிசமோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருந்தது, இம்பீரியலிசம்னா என்ன, இது எல்லாத்தையுமே அந்த கதை மாதிரி கிட்டத்தட்ட ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு ஸ்நாக் பேக் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணேன். அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த புக்கு எதை பற்றி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புக்கில் சில பல பேஜஸ் படித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ பேஜஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் அனுப்புகிறேன். அண்ட் சரி, இந்த புக்கை யார் தான் படிக்கலாம்? ஸ்கூல் பசங்கள்லேருந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே படிக்கலாம். சின்னவங்களாக இருந்தாலும் படிக்கலாம், பெரியவங்களாக இருந்தாலும் படிக்கலாம். சின்ன பசங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா பிக்சர்ஸ் நான் வரையில, அதனால் இன்னொரு பையன் வரைஞ்சனால நான் தைரியமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நல்லா வரைஞ்சி கொடுத்தா அந்த பையன். அண்ட் அட் த சேம் டைம் லாங்குவேஜும் நான் சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். அண்ட் அதை எந்த லெவலுக்கு கதையாக மாற்ற முடியுமோ அந்த லெவலுக்கு கதையாக மாற்றி கொடுத்துருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நிறைய ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த புக் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் கவர் பண்ணலாம், எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்ற புக்ஸ் மாதிரி இது மங்கோலியா, இங்கே இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லாமல் மங்கோலியா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு ஊரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது வேர்ல்டில் எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு டயக்ராமில் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆச்சு. நான் ஏன் வீடியோ போடல இந்த புக்கை பற்றி அப்படின்னா, சரி ஓகே ரிவ்யூஸ் வரட்டும், என்ன தான் நம்ம எழுதினாலும். ஸோ முதல் புக்கு எப்படி அவங்க எடுத்துக்குவாங்கன்றது தெரியலை. ஸோ அந்த புக்கை எல்லாருக்கும் கொடுத்து ரிவ்யூஸ் வாங்கினேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டோரி தான் போட்டேன் இன்ஸ்டாகிராமில், அதுக்கு அவ்வளோ பேர் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு புக் வாங்கியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு 230 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி ஒருத்தங்க வாங்கி படிக்கிறாங்க அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பேர் வந்து அதுக்கான ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் போடுறேன். இவ்வளோ பேர் புக்ஸ் வாங்கியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே, இந்த புக்கை ஃபைனலாக நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த புக்கோட பேர் வந்து த அவுட்லைன். இது அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, நோஷன் ப்ரெஸ்ஸோட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட்டோட அந்த கூப்பன் கோடா அதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், புக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி. சரி, நான் புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணலாம். இல்லைப்பா இமெயிலாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த புக்கோட ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட பேசலாம். நீங்கள் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த சேனலுக்காக
இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் டேரெக்டாக ஓப்பன் ஆகும் புக்கோட பேக் சைடில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த புக்கை படிச்சுட்டு அந்த ரிவ்யூவை எனக்கு வீடியோவாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து ஒரு கலெக்ஷனாக கண்டிப்பாக நான் என்னோடய யூடியூப் வீடியோவில் மேபி ஃப்யூச்சர் எப்போயாவது ஓரளவுக்கு ஒரு கலெக்ஷன் வந்த அப்புறம் அதை நான் தனியாக ஃபீச்சர் பண்ணுறேன் அந்த வீடியோவை. அண்ட் அதில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து ஃபீச்சர் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ புக்ஸு நான் ஒரே ஒரு ஸ்டோரி போட்டேன், நிஜமாக நான் நினைக்கவே இல்லை அவ்வளோ பேர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் இது வந்து ஓரளவுக்கு 1 year ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும், இந்த புக்கு தேவைப்படும், இவன் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த புக்கை லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.